எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஆமென் ராஜா உதவி நீரே இதுவரையில். உம்மை முழு உள்ளத்தோடு மனதார பாடுங்கள். தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. Hallelujah. Thank you, Appa. Jesus. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. ஹல்லேலூயா எல்ரோயி ஆமென் என்னை கண்டீரே. நன்றி ஐயா என்னை கண்டீரே. நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவேன் சொல்லுங்க. இன்னும் அதிகமா ஆராதிப்பே. மல்பரகதர சதல கரம இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமா ஏகோவாரஃபா ஏகோவாரஃபா சுகம் தந்தீரே. நன்றி ஐயா சுகம் தந்தீரே. நன்றி ஐயா சுகம் தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ராஜாவே முழு பலத்தோடு ஆராதனை ஆரா. நல்ல கரம் தட்டி ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. ஆராதிப்பே சத்தமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எப்போதுமே எதிர்பார்க்கிறது ஒரு முழு மனதோடு கூடிய அன்பு தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நாம் அவரிடத்தில் எதிர்பார்க்கிற எந்த நன்மைகளும் அவர் நமக்கு எளிதாய் செய்து முடிக்கிறவர். ஆனால் நம்மிடத்திலேயோ அவர் எதிர்பார்க்கிறது ஒரு மனதார நமக்கு காட்டுற அன்பு. ஆமென். ஒன்று கூட இந்த நேரத்தில், அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் என்கிற அந்த பாடலை உணர்ந்து பாடுங்கள். நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப ஒன்றும் அப்படி இப்படிலாம் தினுசா புதுசாலாம் ஒன்றும் கொடுக்கணும்லாம் தேவையில்லை. அவர் அப்படிலாம் விரும்ப மாட்டார். அவர் பார்க்காததா, அவருக்கு தெரியாததா, அவர்கிட்ட இல்லாததா, அவர் கேட்குறதெல்லாம். ஒரு முறை நான் சமீபத்தில் வாசித்தப்போ ஒரு அழகாக இருந்துச்சு. ஒரு வேத பகுதியில் அன்பு கூறுவதில் கிரியேட்டிவ்னஸுக்கு வாங்க. எப்படிரா தினுசா ஏசப்பாவை நேசிக்கலாம், எப்படிரா வேறு ரீதியிலாம் அவரை இன்னும் காக்கா பிடிக்கிறது இல்லை, அது மனுஷ புத்தி. அவருடைய காலை பிடிக்கிறது, அவரை பிடித்து கொண்டு வாழ்கிறது. ஆமென். இணைந்து பாடுவோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்லா உணர்ந்து பாடுவோமே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து பாடுங்கள். அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனு, அன்பரேசுவே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவ. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் முந்தன், இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லா பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லா பிறர்க்காயம் ஆற்ற. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை. அன்பரேசுரா அன்பரேசுவே ஆவியான மல்கரதுதரா. ஹல்லேலூயா. நல்லா உணர்ந்து சொல்லுங்க. ஆவியான உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ராஜாவே
என் ஜீவனாங்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். என் ஜீவனா ஆராதனை 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 சுராஜனுக்கே ஆவியான எங்கள் ராஜாவே சுவிசேஷபார் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சேர்ந்து சொல்லுங்க, என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கு உந்த நாமம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. Thank you அப்பா. சேர்ந்து சொல்லுங்க, ஆராதனை 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 அன்பரேசு அப்பா அன்பரேசு. ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஆட்கொண்டு ஆட்கொண்டு அபிஷேகத்தால் நிரப்பும் ஆட்கொண்டு கரமந்தலர சதல கரதலர கலரமு ஆராதனை சுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு அப்பா அன்பரேசு ஆவியான தேவனுக்கு. சேர்ந்து சொல்லுங்க, அன்பு நேசரே இருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே இருமுகம் தேடி அர்ப்பணித்தேன். ஆராதனை அப்பனே உமக்கு தந்தே. ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா? தேவ மற்ற பிள்ளைகள் கீழே இருக்கிறவங்க முழங்கால் படியிடுங்கள். சேர்ல இருக்கிறவங்க எழும்பிக் கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் ஆராதிக்கும்படி அப்படியே திருமுகத்தை நாம் தேடுவோம். ஹல்லேலூயா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லாம்
நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம். சொல்லுங்க, நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. எல்லாரும் பாடுவீங்களா? செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதை நாள் வரையில் தயவாய் மாதயவாய். தயவாய் மாதயவாய். தாங்கியதை நாள் வரையில் தயவாய் மாதயவாய். தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தை உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் இருக்க. உயிர்ப்பித்தை உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. கிருபையின் ஆசையா பாடுங்க. காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம். இன்னும் முழு பலத்த கையை தட்டலாமே. நன்றியால் பாடிடுவோம். சத்தம் உயரட்டும். கையை நல்லா தட்டி அத்தனை பேரும் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரை நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அழைக்கப்பட்டோனே உன்னத அழைப்பினை வந்திடுவே. அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பி. அவனியோர் கழிப்பி. அளவில்லா திரு அவனியோர் கழிப்பீர். அவனியோர் கழிப்பீர். நன்றியா நன்றியால் பாடிடுவோம். அல் கரதலரா. நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் அத்தனை பேரும் பாடுங்க. உணர்ந்து சொல்லுங்க. ஆவில நிறைந்து கத்தர மகிமைப்படுத்துங்க. தனக்கு அன்பை காக்கும் கரம் கொண்டு மாடு அன்பை இயேசு என்னும் நாமமே. நாமமே கீதமே நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கையை தட்டி சத்தமா தாய் தன் பாலகனையே மறப்பினும் தாய்
தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னது ஹalleluya தாழ்த்தி என்னை அவர் கையில் பாதை என்று ஓடுவே தாழ்த்தி என்னை பரபத கதர 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 இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசு இயேசுவை அலகதரோ ரதரரரர இயேசு இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறி இது முதல் நாள் ஆராதனையில ஆண்டவரே இந்த வருஷத்தின் துவக்கத்துல எங்களுக்கு இந்த முதல் ஓய்வு நாளில ஒரு விசேஷித்த வல்லமை வேணும்னு கேட்கிற பிள்ளைகள் அத்தனை பேர் மேலும் உங்க மகிமை வரட்டும், உங்க கிருபை வரட்டும், உங்க தயவு வரட்டும். யாவே என்று பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே அபிஷேகமே என் தலையை நனைக்க தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடு பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலால மூழ்கியே நீச்சலாட மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேக அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் இந்த நாமம் தீர்த்திடும் ஊற்றப்பட நல்ல கையை தட்டுங்க தேவ பிள்ளைய குட்டி பிள்ளைகள் கையை தட்டி வாலிபர்கள் கையை தட்டி இந்த வார்த்தைகளை பாடி நிரப்பு புதிய கிருபைகளால் நிரப்பு இன்றைக்கு ஒரு பின்மாறி வல்லமை ஓ முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஜெப வேண்டுதலிலே தாரித்திருப்போம் ஜெகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும் ஜெப வேண்டுதலில் கபலபர கலபர கபர கலதர கலபர ஓ என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடோ நீச்சலால மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேக எந்த நாவல் தீர்த்திடோ ஓ விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க அக்கினி ஊற்றப்படுகிறது அக்கினி ஊற்றப்படுகிறது எல்லா பலிபீடத்தின் மேல இருக்கிற ஜீவ பலிகள் மேல ஓ முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட தெய்வமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோ போதிக்கும் ஆவியாலை நிறைத்திடுமே தெய்வமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோ போதிக்கும் ஆவியாலே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடு நீச்சலாலம் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேக எந்த நாவல் தீட்டிடோ ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி பொல்லாத பலவீன வல்லமைகளை தடுக்கிற ஆவி பொல்லாத சத்துருவின் கிரிகளை அழிக்கிற தேவ வல்லமை இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் உம் ஏக்கமெல்லாம் இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் வாலிபனே சொல்லு
கருப்பட்டி பிள்ளைகள் சொல்லுங்க. ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இந்த வரிகளை பாடுங்க. ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உங்க சத்தம் உயரட்டுமே. உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா. வலது கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி துடிப்பை அறிந்து கொள்ளும். பாக்கியம் தாரும். உங்க இருதயத்தை பாட விடுங்க. உங்க இருதயம் பாடட்டும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற உங்க ஏக்கெல்லாம் நிறைவேற்றணும்பா. உலகத்துக்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும். உலகத்துக்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும். உண்மையான ஊழியனா உழைத்திட வேண்டும். ராஜா, உண்மையான ஊழியனா. உழைத்திட வேண்டும். ஒரு வாழ்வு உமக்காக, ஒரு வாழ்வு உணர்வெல்லாம் உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக. உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும். பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். உம் இதயம் மகிழ்ந்திட, வாழ்ந்திட வேண்டும். உம் இதயம் மகிழ்ந்திட, வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான், வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். தலைகளை உயர்த்தி, முடிஞ்ச ரெண்டு கையை உயர்த்தி, ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம். கதறி கதறி சொல்லு மகனே, மகளே. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும். உம் ஏக்கமெல்லாம் கிருபையை தாரோ. சரியாய் ஒரு 2 நிமிஷம் தலை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி, உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் செய்துதான் நான் மரிக்கணும்னு சொல்லி இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி ஆராதிங்க. உங்க மனசு என்ன குறிச்சு மகிழாட்டா, நான் பிறந்து என்ன பிரயோஜனம், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எனக்கு ஏதாவது செஞ்சாராண்டு 1000 கேள்வி கேட்கிறிய மகனே, மகளே. 2000 ஆண்டுக்கு முன்பாக உன் பாவத்துக்காய், உன் சாபத்துக்காய், உன் வியாதிக்காய், உன் தரித்திரத்துக்காய் அவர் தன்னையே இரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்து கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும், இன்றைக்கும் அந்த சிலுவையில் வடித்த இரத்தத்தின் சத்தம் உன் காதுகளில் கேட்கவில்லையோ, உன் கண்களை அது ஆளவில்லையோ, உன் இருதயத்தை அது
பிடித்துக் கொள்ளவில்லையோ, இன்றைக்கு உலக ஆடம்பரம், உலக கவர்ச்சி, உலக பாவம், உலக அருவருப்பு உனக்கு பெரிதாய் தோன்றிவிட்டதோ, இந்த சினிமா காட்சிகள் உனக்கு பெரிதாய் தோன்றிவிட்டதோ, உனக்கு அவர் சிலுவையிலே காட்டின அன்புக்கு முன்பாக இவைகள் குப்பை என்பதை மறந்து போனாயோ, இவைகள் குப்பை என்பதை மறந்து போனாயோ? அந்த அன்பை உணர்ந்து வாயை திறந்து உம்மிதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான், உம் சித்தம் செய்து நான் அப்பா ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உணர்வெல்லாம் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் உணர்வெல்லாம் உள்ளமெல்லாம் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். எங்களோடு இணைந்து பாடுவீங்களா? ஒவ்வொரு நாட்களிலும் இருதயம் பாடினாதான் சிந்தனை வேற எங்கேயும் போவாது. Let your heart sing unto God. ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிறேன். சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிறேன். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன் பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையும் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையும். இந்த வார்த்தைகள் தெரியும் தானே? உணர்ந்து பாடலாமே. யார் மறந்தாலும் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையும். நீ என்னுடையவன் அல்லவா, நீ என்னுடையவன் என்று சொல்லி ஹல்லேலூயா அழைத்தீர். இயேசுநாதா என்னுடையவன் என்று சொல்லி அப்பா அழைத்தீர் என் செல்ல வளர்த்தீரை வளவாக உம் நாம மகிமை வளர்த்தீரை வளவாக உம் நாமத்தீர் நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை உம்மை நான், உம்மை மனதுடன்
தயவு செய்து எல்லா வலது கையை உயர்த்தி நீங்க மட்டும் பாட போறீங்க. ஒரு 2 முறை நான் உம்மை நேசிக்கிறேன். சபை மட்டும் சத்தமா பாடலாமா? நான் உம்மை உண்மை மனதுடன் உண்மை உண்மை. கரங்களை நல்லா உயர்த்தி எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினே சிச்சித்தீ சீர்படுத்தினே உடமிட்டி எங்களை புதிதாக்கினே இருத்தி என்னை விட்டு பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. இந்த காலை நேரத்திலையும் அதே கரம் உங்களை நடத்த போகிறது. இன்றைக்கும் இந்த ஆராதனை நேரத்தில் நமக்காக பிதாவின் வலது பரிசத்தில் நிற்கிற இயேசு எழும்பி நின்று 2 கையும் விரித்து கேட்கிறார், என்னிடத்தில் வந்துவிட, நான் உனக்காக இருக்கிறேன். உன்னுடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிகப்பாயிருந்தாலும் நான் அதை கழுவுவேன். நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன். உனக்கு நான் இருக்கிறேன். எந்த மனிதனைக்கும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணாத, எந்த மனிதனை நம்பி இன்னும் ஏமாந்து கொண்டிருக்காத. உனக்கு நான் உறவில் தருகிற எல்லாரையும் நேசித்து கடந்து போய்கொண்டே இரு. நான் பார்த்து கொள்ளுவேன், நான் பார்த்து கொள்ளுவேன். கடைசியா 2 கையை உயர்த்தி எதிர்பார்த்த முடிவை தருபவரே பாடுவீங்களா? எனக்காக யாவை செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே ஏகோவாயிரே ஏகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. ஒரே ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி இருக்கும் போது உங்க மனசு சொல்லட்டும், எல்லாம் செஞ்சிருவார். சொல்லட்டும், உங்களை விட்டு கவலை அப்படி தூக்கி போடுற மாதிரி ஆடணும்னு அவர் விரும்புறார். எல்லா கவலையும் அவர்கிட்ட வச்சிருங்க. every care, every pain, every infirmities, இயலாமைகளை, ஆமென், தடைகளை, போராட்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை சொல்லுங்க. யெகோவா இரே, எல்லாம் செய்து முடிப்பீர், எல்லாம் செய்து முடிப்பீர். உங்க மனசுக்கு கவலை மாறுற வரைக்கும் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. எல்லாம் செய்து முடிப்பார். எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தரின் குடும்பத்துக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தரின் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தரின் காரியங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பலத்தினால் ஒன்றும் முடியாதையா, பராக்கிரமத்தினால்
பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீர். எல்லாவற்றையும் செய்கிறவரே, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பீர். சத்தமா பாடுங்க. எதிர்பார்த்த முடிவை உன்னை வெட்கப்பட விட மாட்டார் மகனே. உன் ஜெபம் வீண் போகாது, உன் உபவாசம் வீண் போகாது, உன் வேத தியானம் வீண் போகாது, உன் பரிசுத்த வீண் போகாது, ஆராதனைக்கு ஓடி வர்றது வீண் போகாது, ஊழியத்துக்கு ஒத்தாசை பண்றது வீண் போகாது. எல்லாம் உன் தலைமையில் ஆசீர்வாதமா வரும். சொல்லுங்க. எல்லாமே செய்து முடிப்பே. அன்பு தகப்பனே, ஆராதனையை தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்து நடத்துங்க. உம்முடைய பூரண வல்லமையும் கிருபையும் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. மதிகடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவெருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவன் இல்லை என்று யார் சொல்லுவானா? இந்த உலகத்துல பலவிதமான ஆட்கள் இருக்கிறாங்கங்க. அதுதான் கடவுள், இதுதான் கடவுள்னு சொல்ற ஆட்கள் ஒரு கோஷ்டி இருக்குது. சிலர் என்ன தெரியுமா சொல்றாங்க? தேவனே கிடையாது, அவங்களுக்கு தெய்வம்ன்றதே கிடையாது. நான் எந்த தெய்வத்தையும் பிலீவ் பண்ணல, தெய்வமே கிடையாது என்று சொல்றது ஒரு கோஷ்டி இருக்குது. ஆண்டவர் சொல்ற அவங்கள பார்த்து ஃபூல்னு சொல்றாங்க. என்னது? மதிகேடன். தேவன் இல்லை என்று சொல்றவன் யாரு? மதிகேடன் பைபிள் சொல்லுது. நம்ம எத்தனை பேர் பார்த்திருக்கோம் இல்லையா? ஆமென். அநேக மிஷனரிஸ், அநேக ஊழியக்காரர்கள், அநேக பேர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அவருடைய வார்த்தை தான் ஜீவ வார்த்தைன்னு சொல்றதுக்கு உயிரே கொடுத்த ஒரு காலங்கள் உண்டுங்க. ஆமென். நாங்கள் இப்போ இன்னைக்கெல்லாம் ஃப்ரீயாக உட்கார்றோம், ஆராதனை பண்ணுறோம், வசனங்களை ரீட் பண்ணுறோம். இது பின்னாலெல்லாம் எத்தனை பேருடைய ரத்தமும் எத்தனை பேருடைய சாக்ரிஃபைஸ், லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ பேர். அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நோக்கம்தான், இயேசுவே உண்மையான தெய்வம். ஆமென். பின்பற்றுங்க, உங்களுக்கு நித்தியம் கிடைக்கும். இது சொல்றதுக்காக தாங்க தேசம் விட்டு தேசம், ஆமென், கண்டம் விட்டு கண்டம், அப்படிதானே? அது ஒரு காலம்னே நான் சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்ல முன்மாறி நான் எப்போதான் பாடணும்ல, முன்மாறி காலத்தில் பொழுந்திட்ட அந்த ஆவியை பின்மாறியாக இன்னைக்கு நமக்கு பொழியுங்கப்பா. ஆமென். அது ஒரு காலம். அது போகி இப்போ எல்லாம் ஃப்ரீயாக அமைஞ்சிட்டு பார்த்தீங்களா? கையில் பைபிள் வைத்தும் எல்லா சத்தியங்களும் தெரிந்தும் தேவன் இருந்தும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு கோஷ்டி இருக்குது. கிறிஸ்தவங்க தான், இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் தெரியும், சர்ச்சுக்கு வர்றோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஓய்வு நாள் தோறும் நாங்கள் ஆலயத்துக்கு வருவோம், ஜபத்துக்கு பங்கேறோம். ஆனால் எப்படி இருக்க தெரியுமா? மத்திகேடான ஒரு வாழ்க்கை, ஒரு தேவனை குறித்து ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வர்றவங்க எல்லாருமே தேவனுக்கு பயந்து வாழ்றவங்க இல்லைங்க. ஆமென்.
ஏன் தெரியுமா? நம்ம தேவன் ரொம்ப அன்புள்ளவர். சிலுவையில தான் உயிரை கூட கொடுத்துட்டார். உயிரை கூட கொடுத்துட்டார். ஏன் தெரியுமா? தேவனை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்துக்கு போனேன்னா பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். நம்ம எந்த வழிக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் மனுஷன் 1008 வழியை தேர்ந்தெடுத்து இருக்கிறான். ஆவிக்குரிய இதுதான் வந்து உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு அவன் 1000 வழியை திறந்து வச்சிருக்கிறான். ஆனா பரலோகத்துக்கு போற வழி ஒரே வழி. ஆமென். அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். அப்போ ரொம்ப லகுவாயிடுச்சு நமக்கு. அதனால தான் நம்ம சில பல நேரங்களில் தேவனை அசட்டை பண்ணிட்டு தேவன் நமக்குள்ள இருந்தாலும் தேவனை மதிக்காம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். தேவன் இல்லைன்னு சொல்லி, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் இருக்கிறார், தெய்வம் என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற பயம் உள்ளவன் வாழ்க்கையில் அருவருப்பான காரியங்களை செய்ய மாட்டான். சொல்லுங்க, தேவன் எப்பொழுது என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த நிமிஷம் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த நிமிஷம் உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கூட அவருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கடந்த காலத்தை தேவன் பார்த்திருக்கிறார், இந்த காலத்தை பார்த்துட்டு இருக்கிறார், எதிர்காலத்தை கூட என் தேவன் பார்க்கிறார். ஆமென். என் எதிர்காலத்தை என்னால் பார்க்க முடியாது, ஆனால் என்னுடைய எதிர்காலத்தை எல்லாத்தையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு அந்த பெரிய பாவத்துக்கு அந்த ஸ்திரீ அவளை வந்து கூப்பிடும்போது கூட அவன் சொல்றான், தேவன் நான் பார்த்து கொண்டு இருக்கிறாரு, அவருக்கு விரோதமா நான் பாவம் செய்யறது எப்படி? எதுக்கு எல்லாரும் இந்த பாவத்துல விழுறாங்கன்னா தேவனை குறித்து பயமே கிடையாது. பயமே கிடையாது. ஒருத்தர் குறித்து பயம் இருந்துச்சுன்னா பாவம் பண்ண மாட்டோம், அப்படிதானே? அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு பயந்து வாழணும், எனக்கு கிருபை தாங்க. தேவனுக்கு பயம் இல்லாமல் போய் தான் இத்தனை வருஷம், உங்கள் மேலே எனக்கு பயம் இல்லாமல் போய் தான் இத்தனை வருஷம் நான் பாவத்துக்கு இடம் கொடுத்துருக்கிறேன். ஆமேன். எத்தனை விஷயங்கள் முறுமுறுத்திருக்கிறேன். ஆமேன். நீங்கள் சங்கீதம் 12 இருக்கு பாருங்க. சங்கீதம் 12க்கு வாங்க. சங்கீதம் 12 பாருங்க. ரட்சியம் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவன் மனுபுத்திரத்தில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோட என்ன பேசுகிறாரு? அருவருப்பான காரியங்களை பண்ணுகிறாங்க. பக்தி உள்ளவங்களே கிடையாது. நம்முடைய சொல்லுங்க, நம்ம தாத்தாவுக்கு தாத்தா காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணோம், நம்ம அப்படியெல்லாம் இருந்தோம். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பாருங்க, அவங்கள பக்திக்குள்ள நடத்துறதா பெரிய காரியம். நம்ம பிள்ளைகளை சந்ததிகளை நம்ம தேவனுக்கு ஏற்ற சிக்ஷையில வளர்க்கறதா பெரிய இஷ்யூவா இருக்கு நமக்கு. ஏன்னா பிசாசு இருதயத்துல தேவனை குறித்து பயம் இல்லாம வச்சிருக்கிறான் இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள. சொல்லுங்க, நான் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்த எனக்கு கிருபை தாங்க. ஆமென். தேவனுக்கு ஏற்ற ஒரு சிக்ஷையில நான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், நானும் வளர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவரவர் தங்கள் தோழர்களோட என்ன பேசுகிறார்கள்? போய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளோடு இருமனமாக பேசுகிறார்கள். ஆமென். பொய் இருக்குது, இச்சக மனதோட நடந்துக்கிறாங்க. பொய் இருக்கு, கபடம் இருக்கு, எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில். ஆமென். நல்லவங்கன்னு சொல்லி யாரையும் சொல்ல முடியும்? சொல்லுவோம், அடிக்கடி பேசுவோம் இல்லையா? சும்மா பேசுவோம். என்ன சொல்லுவோம்? நல்லவங்களே கிடையாது இந்த உலகத்துல. நல்லவங்கள பார்க்க ஏங்க யாரையாவது மனதார நம்ப முடியுதா? யாரையாவது மனசார இவங்க நல்லவங்க, இப்படிதான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியுதா? சொல்றீங்களா? யாரையாவது சொல்லவே முடியாது. அதான் சங்கீதக்காரன் சொல்ற, ரட்சியம் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான். ஆமென். நல்லவங்க ஒருத்தரும் கிடையாதுன்றான். அப்படிதான் இருக்குது. அவர்கள் நீங்க 4வது வசனம், அவர்கள் தங்கள் நாவுகளாலே மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறார்? ஆமென். எங்களுக்கு ஆண்டவரா கடவுளா எங்க மேல இது செய் அது செய் யாரும் எங்களை சொல்லக்கூடாது. ஏன்ட்ட பலன் இருக்கு, ஏன்ட்ட திறமை இருக்கு, ஏன்ட்ட படிப்பு இருக்கு. பிள்ளைகள் கூட 18 வயசு வந்த உடனே என்ன சொல்லுது?
நாங்க மேய்ச்சர், நீங்க ஏது எங்களை ஒண்ணு சொல்லக்கூடாது. கொஞ்சம் வளர்தானே அடிச்சா இப்ப எதுக்கு அடிச்சீங்க, திட்டினா இப்ப எதுக்கு திட்டினீங்க, உன்னை சோறு கொடுத்து உன்னை ஊட்டி வளர்த்து இன்னைக்கு பேச விட்டுருக்கோம் பாரு, அதனால பேசுறீங்க. அப்படிதானே மனசு தோணுது, அப்படிதானே? தங்க நாவினால மேற்கொள்ள வாயில வச்சு அதட்டி மற்றவங்களை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிருந்தாங்க. சில நேரத்தில் என்ன தெரியுமா, இவங்க கிட்ட இந்த வாயை கொடுத்து நம்ம மரியாதை நம்ம கெடுத்துக்கிடுறதுக்கு நம்ம வாயே பேச வேண்டாம், அமைதி ஆயிரும். அப்படிதானே? எத்தனை பேருக்கு இந்த நிர்பந்தமான ஒரு நிலைமை, அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய பலன் ஒன்றுமே உதவாது. அப்போ கீழே பசங்க, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்கள் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? உண்மையா என்னை தேடுறவங்க யாரா இருக்கிறாங்களா இந்த இந்த ஜீசஸ் த ஹோப் மினிஸ்ட்ரிஸ்ல? ஆமென். யாரும் என்னை பார்க்கல, நான் செய்யறதெல்லாம் யாருக்குமே தெரியலன்னு சொல்லி நம்ம அருவருப்பான காரியங்களை சில நேரத்தில் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் என் தேவனுடைய கண்ணு பாரு, சூரியனுடைய ஒளிக்கு மறைவானது ஒண்ணுமில்லை. ஆமென். நம்ம உட்கார்ந்து நம்ம எழும்புறது, நம்ம பாஸ்டர் போன வார்த்தை சொல்லுவோம், நம்ம தூங்குறது கூட பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம தூங்கிட்டு இருக்கோம், அவர் எப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கார்? இப்படியே பார்த்துட்டு இருப்பார். ஆமென். சிலரை சந்தோஷமா பார்ப்பார், சில நேரத்தில் இந்த நாள் இதெல்லாம் ஒம்பு பண்ண, நீ இதெல்லாம் பண்ணிட்டு படுத்து தூங்குற, எப்படிதான் உனக்கு மனசாட்சி வருதோ, ஒரு மன்னிப்பு கூட கேட்காம தூங்குற, ஆனாலும் உனக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கிறார். ஆமென். கிருபையா இறங்குறார். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போறார், நன்மை செய்வர் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த உலகத்துல தேவனுடைய பயம் இல்லாம தானுங்க உலகத்துல இவ்வளோ பாவம் பெருகி போச்சு. ஆனா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய பயம் வேணும். ஆமென். ஒரு சின்ன சின்ன காரியங்களையும் நீர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீர், கவனிச்சு கொண்டே இருக்கீங்க. எங்க அப்பா அம்மா கொண்டு தெரியல, பிரச்சனை இல்லை. எங்க பாஸ்டனை பார்க்கல, பிரச்சனை இல்லை. என் மனைவிக்கு தெரியல, பிரச்சனை இல்லை. என் புருஷனுக்கு தெரியல, பிரச்சனை இல்லை. யாருக்காக வாழுகிறோம்? தேவனுக்காக வாழ வேண்டும். ஆமென். உண்மை உள்ளவங்களா நாங்க வாழ வேண்டும். எப்படி உண்மை உள்ளவங்களா? தேவனுக்கு பயந்து, ஒவ்வொரு காரியத்திலும் பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நம்ம மேல சில அக்கிரமக்காரர்கள். யாரு அக்கிரமக்காரனா? தேவனுக்கு பயப்படாதவங்க, வாயில கண்டது பேசுவாங்க, வாழ்க்கை எப்படி வேணா வாழ்வாங்க. ஆமென். இருக்கிற வரைக்கும் நல்ல ஜாலியா இருக்கணும். என்னது? இருக்கிற வரைக்கும் ஜாலி தான். நல்ல ஜாலியா சாப்பிடணும், ஜாலியா பைக்ல ரவுண்ட் அடிக்கணும், ஜாலியா என்னென்ன தவறுகள் இருக்கோ அதை செய்யணும், ஜாலியா செல்போன்ல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஜாலியா ஷார்ட்ஸ் நிறைய பார்க்கணும், ஜாலியா உடை உடுத்தணும், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரவுண்ட் அடிக்கணும். என்னென்ன ஜாலி? சினிமா தியேட்டருக்கு போன ஜாலியா. இப்படிப்பட்டவங்க போறவங்க எல்லாம் என்ன பண்றாங்களா? உண்மை உள்ளவங்க மேல என்ன பண்றாங்களா? அக்கிரமக்காரங்களுக்கு அறிவில்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்களை தேவனை தொழுது கொள்கிறது இல்லை. இப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்களா? உண்மை உள்ளவங்களை பட்சிக்கிறாங்களாம். உண்மை உள்ளவங்களை தேவையில்லாததை பேசி, தேவையில்லாத பேசி அவங்கள காயப்படுத்தி. இந்த உலகத்தில் பாருங்க, இப்போ வீட்டிலே பாருங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நல்ல அமைதியா பொறுமையா நமக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகளை விட நம்ம யாரு தெரியுமா பயப்படுறோம்? அடாவடியா இதுதான் வேணும், அதுதான் வேணும், இதுதான் அதுதான் சொல்றதுக்கு தான் என்ன சொல்றோம்? அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்றோம், அவன் அப்படிதான் தெரியும்ல, கொடுத்துறேன். அவன்கிட்ட யார் மண்டடி கொடுக்க முடியும்? அவன் அப்படிதான் தெரியல, விட்டு கொடுத்துறேன். வீட்லயும் அப்படிதான் நடக்கு, அப்படிதானே? அப்போ தேசத்துல என்னென்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தேசத்தின் நிலைமை அப்படிதாங்க இருக்குது. ஆனா அக்கிரமக்காரனுக்கு என்னன்னா, தேவன் உடனே நியாயம் செய்யாது இருக்கிறதுனால, இப்போ ஒருத்தனை கொல்ல வந்த உடனே கை இப்படி நின்றுணும். 10 பேர் பார்த்து பாய்ந்து ஓடிடுவான், 10 பேர் ரட்சிக்கப்படுவான். ஆனா நம்ம நிலைக்கிற வழியில ரட்சிப்படாது. தேவன் ஒவ்வொருத்தையும் ரட்சிக்க ஒவ்வொரு பிளானும் திட்டம் வச்சிருக்க, அப்படிதான் பண்ணுவார். ஆமென்.
கீழே உள்ள வசனங்கள் லாஸ்ட் வசனத்தை வாசித்து முடிச்சிருப்போம். உங்களுக்கும் இதில் ஆர்சியில் அழகாக இருக்குங்க. 5வது வசனம் ஆர்சியில், எனவே அவர்கள் இதுவரை கண்டிராத முறையில் பேரச்சத்தில் நடுநடுங்குவார்களாம். தேவ ஜனக்கு விரோதமாய் உண்மையா தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு விரோதமாக அக்கிரமக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக யாராவது, ஆமென், நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து உங்களுக்கு விரோதமாக யாராவது இருக்கிறாங்களோ, இத்தனை காலம் உங்களுக்கு ஒன்றும் வராமல் இருந்த பிரச்சனை இல்லை. இந்த வருஷத்தில் ஆண்டவரே தெரியுமா, அவர்கள் இதுவரை கண்டிராத முறையில் பேரச்சத்தால் நடுநடுங்குவார்கள். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இறை மக்களை ஒடுக்கியோரின் எலும்புகளை கடவுள் சிதறடிப்பார். ஆமென். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இறை மக்களை ஒடுக்கினவருடைய எலும்புகளை என் கர்த்தர் சிதறடிப்பார். சொல்லுங்க, என்னைய ஒடுக்க நினைச்சிருக்கிற பிசாசின் கிரியாகட்டும், மனுஷனுடைய கிரியாகட்டும், என்னை வாழ விடாம பண்ணிட்டு இருக்கிற எந்த கிரியைகளாகட்டும், என் தேவன் அதனுடைய எலும்புகளை நொறுக்குவார். ஆமென், அல்லேலூயா. கடவுள் அவர்களை கைவிட்டதால் அவர்கள் மானங்கேடு அடைவார்கள். அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஆமென். திருந்தாட்டா கை விட்டுருவார், மானங்கேடு அடைவார்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம பைபிள் ஒரு முறை வாசிச்சுமா உனக்கு சொல்லுங்க, என் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணபடியினால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியால் நீ அவர்களை வெட்கப்படுத்துவாய். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு ஆமென். போதும். எல்லாரும் சொல்லுங்க, நான் அன்பில் பரிசுத்தம் உள்ளவனாய் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும் என்று உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். ஈ மேஜர் கொடுங்கம்மா. ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு, இதை வச்சே அந்த பாட்டு உண்டு. ஆமென். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீ முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு உருவாக்கிய நீர் முதல் தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்திரோ, எம்மாத்திரமப்பா, இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. மரித்தோரில் முதல் எழுந்தவரா, புது சிருஷ்டியின் தலையானிரோ. மரித்தோரில் முதல் எழுந்தவரா, சபையாமும் சரீரம் பொருந்திடவே இவாய் அளித்தீர போஸ்தலரை. என் இயேசுவை நேசித்திரோ, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. நாங்க அன்புல எப்படி இருக்கணும்? அந்த வார்த்தையை சொல்லுங்க, அன்புல. தயவு செய்து சொல்லுங்க, அன்புல. ஆமென். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நாங்க அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்து குற்றமற்றவர்களா இருக்கும். அல்லேலூயா.
ஆங்கில வேதாகமத்திலையும் ஆர்சி பைபிள்லையும் எப்படி இருக்குதுன்னா, அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கணுமா. எப்படி இருக்கணுமா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு. இந்த ஆத்துமா, இந்த ஆவி எங்க இருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து. இந்த மாமிச உடல் மட்டும்தான் தேவ சித்தத்தின்படி நம்முடைய தாயின் கற்பத்தில் தேவனால் உண்டாக்கப்பட்டது. இதுவும் அந்த தாய் தகப்பனாலே வந்தது அல்ல. இது யாரால ஏற்பட்டது? சத்தமா சொல்லுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற. அப்ப நான் தேவனாலே வந்த சுதந்திரம். அப்ப என் சரீரம் அவருடையது, என் ஆத்துமா, என் ஆவி, நான் எதுவுமே என்னுடையது இல்லவே, எல்லாம் அவருடையது. ஆமென். அல்லேலூயா. அதை மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. எனக்குள்ளது, ஏன் படிப்பு, ஏன் உடம்பு, சொல்லுங்க, ஒன்றும் நமக்கு சொந்தமே. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அதுக்கு பிறகு கரையம் கொடுத்து வேற என்ன பண்ணிட்டாரு? வாங்கிக்கிட்டார். ஆமென். சொல்லுங்க. ஏசப்பா ரத்தம் கொடுத்து என்னை என்ன பண்ணிட்டாரு? வாங்கிக்கிட்டார். அல்லேலூயா. நான் 100க்கு 100 யாருக்கு தான் சொந்தம்? அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய மிக முக்கியமான தலை சிறந்த குணம் என்ன தெரியுமா? அவர் அன்பானவர். சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவர்? சத்தமா. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற எல்லா விஷயத்துக்கும் மேலானது என்னதான் எதிர்பார்க்கிறாரு? மாம்சமோ ஒன்றுக்கும் மண்ணிலிருந்து வந்தது. நீங்க இதுக்கு என்ன டெக்கரேஷன் கொடுத்தாலும் இது எங்க தான் போகுது? சத்தமா சொல்லுங்க. ஆனா உங்க ஆத்துமா கர்த்தரை 100க்கு 100 நேசிச்சுச்சுன்னா இந்த மாம்சமும் பரிசுத்தமா இருக்கும், ஆத்துமாவும் பலனா இருக்கும், உங்க ஆவியும் எப்படி இருக்கும்? உற்சாகமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வேகமா கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்கட்டும். ஒருவேளை இன்னைக்கு உங்க சரீரத்தில் வியாதி சுகமாகணும்னு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். கடன் பிரச்சனை மாறணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற கேள்வியோடு நீங்க இருக்கலாம். நான் வச்சிருக்கிற இந்த ஜெப குறிப்புக்கெல்லாம் எனக்கு எப்படி கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு, என்னைக்கு செய்ய போறாரு, என்னை இப்படி நிந்திக்கிறாங்களே, இப்படி அசட்டை பண்றாங்களே, இதெல்லாம் 1000 கேள்வி உங்கள்கிட்ட இருக்கலாம். அந்த 1000 கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். அவர் அன்பானவர், அதனால் நான் நல்லா இருப்பேன். நான் அவர் மேல அன்பு வச்சிருக்கிறேன், அதனால வெட்கப்பட மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. அவர் என் மேல அன்பா இருக்கிறாரு, அதனால நான் நல்லா இருப்பேன். அவர் மேல நான் முழு அன்பையும் வச்சுட்டேன், நான் வெட்கப்படவே மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க முழு இருதயத்தோடு யார் மேல அன்பு வைங்க. அல்லேலூயா. நீங்க வேதத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை படிங்க. வேகமா சில வசனத்தை படிங்க. உபாகமம் 7:7. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று. கவனிங்க 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 கவனிங்க. எப்போதுமே இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் கூட்டம் எங்க இருக்கோ அங்கதான் போய் ஒட்டிக்கிடுவாங்க, இல்லையா? ரொம்ப பேர் படிக்கிற ஸ்கூல்ல தான் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு பெற்றோர் நினைக்கிறது உண்டு. பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற பெற்றோர் உண்டு. பெரிய கம்பெனி எதுனாலும் எப்படி சொல்லுங்க. சாதாரணமா கொஞ்சமா இருக்கிற ஆளை குறிச்சு யாருக்கும் கவனமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ கூட்டம் பெருசா இருந்தன்னு நான் உன்னைய செலக்ட் பண்ணி அன்பு வைக்கல. நீ தனியா இருந்தல்ல, நீ ஒத்தையில இருந்தல்ல, நீ அனாதன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தல்ல, என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு உட்கார்ந்துட்டு இருந்தல்ல, உன் மேல அன்பு வச்சு நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமென். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான்.
என் இயேசுதா, இயேசுதா. ஆமாங்க, இந்த வருஷம் வாக்கு தத்தத்தை இப்பதான் ஆண்டவர் இதுக்குள்ள கொண்டு வர்றாரு. வாக்கு தத்த செய்தியை தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த பென்யமீன் பிறக்கும் போது அம்மா இறந்து போச்சு. அம்மா இறக்கும் போது அவ மேல வெறுப்போடே இறக்குது. என்ன பேர் வைக்குது? வேதனையின் மகன் அப்படிங்கிற பேரை வைக்க நினைக்குது. இப்போ மனைவி இறக்க போகிறாங்கிற வேதனையை பார்க்கிறதா, பிறக்க போற பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறத பார்க்கிறதாண்டு யாக்கோபுக்கு. இதுல வேற யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமானவள் யாரு? ஆனா அப்போ தைரியப்பட்டுக்கிட்டான். இந்த பிள்ளை மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வலதுகரத்தின் மகன் அப்படிங்கிறார். இந்த சிச்சுவேஷன்ல இன்னொரு, அதை நான் எப்படி சொல்ல, அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டருக்கு பேரும் யோசேப்பு தான். எப்படி? யாக்கோபு வீட்டில் உள்ள பாஸ்டர். அவர் இந்த பென்யமீனை எப்படி பார்த்திருப்பாரு? நான் வளர்ற இந்த வயசு வரைக்குமாவது எங்க அம்மா இருந்துச்சு, என் தம்பிக்கு யாரும் இல்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க செய்தி முடிச்சு போகும்போது அன்புல கரைஞ்சி தான் ஆமேன்னு சொல்லிட்டு போகணும். அதுக்கு தான் நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அன்பில் கரைய தகுதியானவர் நம்முடைய ஆண்டவர். அன்புக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அன்பு தான். அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த யோசேப்புக்கு, அதனாலதான் நீங்க அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 43 அதிகாரத்துல 28ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் சுகமா இருக்கிறார், இன்னும் குனிந்து அவன் தன் கண்களை தன் தாய் பெற்ற, ஐயா அங்க இன்னும் 10 பேர் நிக்காங்க, அவங்க மேலெல்லாம் கவனம். ஒரே குடல்ல வந்தது. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் ஒரே குடல் ரத்தத்துல வந்தவங்க. மாம்சத்துல வேணா வேற வேற வீட்டுல பிறந்திருக்கலாம், ஆனா ஆவியில ஆத்துமாவில நாம் கழுவப்பட்டது ஒரே ரத்தம். அல்லேலூயா, ஆமென். ஏதோ கிறிஸ்துமஸுக்கும் கல்லறை தோட்டத்துக்கும் நல்லது கெட்டதுக்கும் கூடுற ஒரு கூட்டம் இல்லை. இது பரலோகத்துக்காக கூடுற கூட்டம், பரிசுத்தருக்காய் கூடுகிற கூட்டம், வசனத்துக்காய் கூடுகிற கூட்டம், இன்னும் தேவ பிரசன்னத்துக்காய் ஏங்குகிற கூட்டம், இன்னும் கர்த்தர் மாத்திரமே எங்களுக்கு முக்கியம் சொல்லி போகிற கூட்டம். இது சுய நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கூட்டம் இல்லை. சுயநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களோ, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களோ, பகட்டுக்கு முக்கியம் கொடுக்கிறவங்களோ சர்ச்சில் நிற்க முடியாது. அந்த சர்ச் இது கிடையாது. இது ரத்தம். இந்த சபையை வாங்கி இருக்கிறது யாருடைய ரத்தம்? எல்லா திருச்சபையும் வாங்கி இருக்கிறது இயேசுவின் ரத்தம் தான். அந்த பலிபீடத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு தெரியணும், அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்கிற விசுவாசிகளுக்கு தெரியணும், என்னுடைய திருச்சபை யாருடைய ரத்தத்தில் வாங்கப்பட்டிருக்கிறது. யார் ஒருவன் தன் பாடுகளை பெருசா சொல்றானோ அவன் இன்னும் சிலுவை பாடை குறித்து சரியாய் தியானிக்கவே இல்லை. நான் சொல்றேன், நம்ம வளர்ந்தது வாழ்ந்தது பிரச்சனை இதையே பேசாதீங்க. அல்லேலூயா. எப்போதுமே நமக்கா யார் ரத்தம் சிந்தி இருக்கிறார்? ஆமென். ஏன்னா சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அந்த அருமையான சரணம் இ மைனர் கொடுங்கம்மா. கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மானவர் யாருக்கு அஞ்சிடுவே, கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே, நான் யாருக்கு
தகப்பனும் தாயும் என்னை அரவணைக்கு முந்தன் கரமே. அழுகு தன் குஞ்சுகளை பறந்து காப்பது போல் காத்த உந்தன் செட்டை தஞ்சமே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மானவர் யாருக்கு அஞ்சிடுவே. கர்த்தரின் ஜீவனின் நான் யாருக்கு அஞ்சிடுவே. என் முகத்தை தேடும் என்று இன்னமும் நான் அன்பு கூர்ந்து நோக்குவேனும் பொண்ணு முகமே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினால் வெட்கமடைந்து போவதில்லையே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கமடைந்து போவதில்லையே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மானவர் யாருக்கு அஞ்சிடுவே. கர்த்தரின் ஜீவனின் ஹல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 43 தான் சகோதரனை பார்த்த உடனே என்ன ஆகுது? நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய இவன் தானா என்று, மகனே தேவன் உனக்கு இந்த வார்த்தை சிலருக்கு பொருந்துமான்னு தெரியவில்லை. கூட பிறந்தவங்களுக்காக இருதயம் பொங்காத சில கிறிஸ்தவன் ஊர்ல இருக்காங்க. யாருக்காக? உடன் பிறந்தவர்களுக்காக உள்ளம் பொங்காவிட்டால் உடன் ஆராதிக்கிறவங்களுக்காக என்ன பொங்காது? உள்ளம் பொங்காது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம், உங்க வீட்டை பாருங்க, நம்மளை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ உங்க வீட்டுக்குள்ள வந்தா ஆண்டவர் அன்பை தான் தேடுவார். ஏன்னா அன்பில்லாதவன் he knew not God. அன்பில்லாதவன் தேவனை இன்னும் அறியவில்லை. தன் தாயை குறித்து, தன் தகப்பனை குறித்து, தன் கூட பிறந்தவங்களை குறித்து, அல்லேலூயா, தன் சகோதரனுக்காக இவன் மனசு என்ன பண்ணுது? பொங்குதுங்க. இப்போ இந்த யோசேப்பு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. பார்வோனை விட பெரியாள். சிங்காசனத்துல மட்டும்தான் டவுன். ஆனா மற்றபடி பார்வோனே அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறான். சொல்லுங்க, தேசம் முழுவதுக்கும் அதிபதி, அதிகாரி எல்லாம் அவன் கையில் இருந்த கோடிகளுக்கு என்னதே கிடையாது, அளவே. நீங்க அங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அளவற்ற நன்மைகளை சேர்த்து வச்சானா. எதை சேர்த்து வச்சானா? 41, 49 பாருங்க. இப்படி யோசேப்பு அதுக்கு என்னவே இல்லை. கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லாத அளவுக்கு ஆசீர்வதிப்பாரு. யார தெரியுமா? அன்புக்காக பொங்குகிற உள்ளத்தை. உபாகமம் 11 அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை படிங்க. அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும், அல்லேலூயா, அன்பு கூர்ந்து கட்டளையை கை கொள்றதா அன்பில் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு அடையாளம். சரி, இந்த அன்பு கூறுதலின் ஒரு ஆசீர்வாத 3 காரியத்தை மட்டும் இருக்கிற வசனத்தை காட்டிட்டு முடிச்சிருது. இந்த பகுதியில் தான், வேற எந்த பகுதி எடுக்க போறதில்லை. நல்லா உங்களை இந்த ஆராதனையின் பிரசன்னத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உபாகமம் 11 8ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நீ பலப்படும்படிக்கும் தேசத்துக்குள் பிரவேசித்து அதை கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுப்பேன் என்று
ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள். 13ஆம் வசனத்திலையும் வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில், கவனிக்கிறீங்களா? இப்போ உங்க இருதயத்துக்குள்ள, உங்க ஆவியில, உங்க ஆத்மாவில் ஆப்ரேஷன் நடக்கட்டும். விட்டு கொடுங்க ஆவியானவருக்கு. நாங்க அன்புல நினைஞ்சிரணும், அன்புல கரைஞ்சிரணும். உங்க அன்புக்குள்ளேயே நாங்க என்ன பண்ணிடணும்? எங்களை அப்படியே இழந்துடணும். ஆண்டவரே, எங்களை பார்க்கும்போது, ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். வாய்ப்பு இருந்தால் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அந்த பாட்டை வீட்டில் போய் பாடுங்க. உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில். நம்ம மாம்சத்திலேயே இருந்து இந்த வாலிப வயசில் பிள்ளைகள்லாம் காதல், பேய், அது இதுன்னு ஓடுதுங்க. தயவுசெய்து சபை பிள்ளைகளே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரே ஒரு வாழ்க்கை அன்பில் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி திறந்த புஸ்தகம். சத்தமா, ஆண்டவருக்கு முன்னாடி, அப்பா அம்மா முன்னாடி திறந்த புஸ்தகம். வாலிபத்தில் வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சுன்னா வாழ்க்கை துணைகிட்ட எப்படி இருக்கணும்? திறந்த. அவரை நேசிங்க, உறவுகளை நேசிங்க. நீங்க நேசிச்சு கீழ்ப்படிஞ்சா இங்க நீங்க படிக்கிறதுல 3 காரியம் நடக்கும். 1, 8ஆம் வசனம். 8ஆம் வசனம், நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, என்ன படும்படிக்கு? நீங்க கர்த்தருடைய உறவிலும் பலப்படுவீங்க, உங்க ஆரோக்கியத்தில் என்ன பண்ணுவீங்க? பலப்படுவீங்க. அல்லேலூயா. அதை இப்படி சொல்லணும்னு கர்த்தர் இப்ப சொல்லித்தாராரு. நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படிக்கு. நீங்க எப்படி நடக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆமா, நீங்க அன்பா இருந்து பாருங்க. சத்தமா சொல்லுங்க, அன்பா இருந்து பாருங்க. தலை குனிஞ்சு நடக்க வேண்டிய நிலைமையே வராது. 2வது, அந்த 9ஆம் வசனம், நீங்கள் சுதந்தரிக்க போகிற அந்த தேசத்துக்குள் அதை, எல்லாரும் சொல்லுங்க, எனக்குரிய நன்மைகளை நான் சொந்தமாக்கி கொள்ளுவேன். நீங்க இப்ப சொல்லும் போதே ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஆவியில நீங்க சொல்லணும். என்னுடைய சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் அவர் தங்க பண்ணுகிறார். என் சரீரத்தில் அவர் ஆரோக்கியத்தை தங்க பண்ணுகிறார். என் குடும்பத்தில் அவர் நிம்மதியை தங்க பண்ணுகிறார். என்னுடைய வருமானத்தில் இருக்கிற சாப கட்டை எல்லாம் அவர் உடைக்கிறார். அவர் எனக்கு சுதந்தரிக்க வேண்டிய நன்மைகளை எல்லாம் சுதந்தரிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இதற்காக ஒரே ஒரு வசனத்தில் அந்த 7ஆம் அதிகாரத்தில் படிச்சிருங்க. உபாகமம் 7:13 வாசிங்க. உபாகமம் 7:13, உன்மேல் அன்பு வைத்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு உன்னை, உன் கற்பத்தின், உன் நிலத்தின், உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மாடுகளின் பலனையும் சகல ஜனங்களை பார்க்கலும் நீ உங்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்று உன்மேல் வராமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை சுதந்தரிக்க பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க, என் மேல கர்த்தர் அன்பா இருந்தா என்னை பலப்பட பண்ணுவார். 2வது, சுதந்தரிக்க பண்ணுவார். ஆமென். 3வது, கடைசியாய் அந்த உபாகமம் 11:9 பின்பகுதியை படிங்க. ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கு. சத்தமா சொல்லுங்க, எப்படி வாழும்படிக்கு? எங்க நம்ம கொரோனா தப்பிச்சு வந்ததே அவர் வருகை வரைக்கும் நம்ம இருப்போம். நான் நம்புறேங்க. ரொம்ப ஒரு நம்பலன்னு நினைக்கிறேன். எப்போ வரைக்கும் இருப்போம்? அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து நல்ல கைதட்டி அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். போதும் போதும் போதும். வீட்டில் போய் பாடுங்க, நேரம் ஆயிடுச்சு. கடைசி அந்த 2 வசனத்தை மாத்திரம் படிச்சு முடிச்சிடலாம். 11ஆம் அதிகாரத்திலேயே 14, 15 படிங்க. 13
13 இருந்தே படிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகி உங்கள் முழு இருதயத்தோடும் அன்பு கூர்ந்து நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிறேன் கற்பனைகளுக்கு நீ உன் தானியத்தையும் உன் எண்ணெயையும் நான் ஏற்ற காலத்தில் உனக்கு என்ன பண்ணுவேன், முன்மாரியும் பெய்ய பண்ணுவேன். மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியில புல் சொல்லுங்க, நீ திருப்தியாய் சாப்பிட்டு திருப்தி அடைவாய். ஆமென். சொல்லுங்க, நீடித்த வாழ்வும் திருப்தியான உணவும் அவர் மேல அன்பு கூறுறதுனால. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் இப்படி இந்த ஆண்டுல சுகமா இருக்க போகிறான். எழும்பி நிற்போம் ஆண்டோடைய பாதத்துல. 2-3 நிமிஷங்கள் தான், எல்லாம் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். சேர்ந்து ஒப்பு கொடுப்போம் அத்தனை பேரும். என்னையும் கையில் ஆசையாய் கரங்களை உயர்த்தி குயவன் நீ ஜபமாய் கையை உயர்த்தி என்னை உன் கையில், என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதும், என்னையும் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான் சொல்லுங்க, குறைவுள்ள பாத்திரம், குறைவுகள் நீக்கி கருவியால் பயன்படுத்தும். இன்னும் கூட உற்சாகமா குறைவுள்ள பாத்திரம். குட்டி பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி. அங்கங்க நடக்க கூடாது. பயன்படுத்தும் குயவன் களிமண்ணா குயவன் நீ உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் சத்தம் உயரட்டும், படைத்தேன் முழுவதும் என்னையும் பயன்படுத்தும். 2 கையை உயர்த்தி என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை வாக்குமே. தகப்பனே, உம்முடைய கரங்களில் நாங்கள் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அன்பில் பரிசுத்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டேன். பென்யமீன் உமக்கு பிரியமானவனாய் இருந்து உமோடு சுகமாயிருப்பான்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அப்படியே நிறைவேற்றுங்க. எல்லா குடும்பங்களிலையும் நன்மையும் தயவும் பெருகும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் பலத்த கிரிகளை செய்யுங்க. எல்லா கனம் துதி மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரும் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக.